إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நம்ம கடந்த அமர்விலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நம்ம படிச்சுக்கிட்டு வர்றோம். போன அமர்வில் அதாவது வரலாற்று ஏன் படிக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஏன் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பேசணும். அதில் குறிப்பாக அதை படிப்பதனால, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை படிப்பதனால என்னென்ன நலவுகள், ஏன் படித்தே ஆக வேண்டும், அதை பத்தி பேசணும். அதே போல எந்தெந்த புத்தகங்கள் இருந்து நாம் வரலாற்றை படிக்க போறோம் அப்படிங்கிறதையும் நாம் பேசணும். இன்னைக்கு வரலாற்றுக்குள்ள போக போறோம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எடுக்கும் போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுன்னு இல்லை, எந்த ஒரு வரலாறை படிக்கும் போதும் அதற்கு முன்னால் உள்ள சில பின்னணிய நம்ம பார்த்தாதான் அதற்கு பின்னால் உள்ளதை நம்ம விளங்க முடியும். சென்ற வாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை ஏன் படிக்க வேண்டும், அதை படிப்பதற்கான தேவை என்ன, அதை படித்தே ஆக வேண்டும், ஒவ்வொரு முஸ்லீம் இல்ல ஒவ்வொரு மனிதரும் படித்தே ஆக வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அப்புறம் எந்தெந்த புத்தகங்கள் இருந்து நம்ம வரலாற்றை பார்க்க போறோம், வரலாற்று அதே போல வரலாற்றுக்கு என்ன கிரைட்டீரியா, ஹதீஸ்க்கு என்ன கிரைட்டீரியா, இது எல்லாமே நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இன்னைக்கு வரலாற்றுக்குள்ள நம்ம நுழைவு இருக்கிறோம். ஆக எந்த ஒரு வரலாற்றை படிக்கும் போதும் அதற்கு முன்னால் உள்ள கொஞ்சம் வரலாற்றை படிச்சாதான், தெரிஞ்சாதான் நாம் தெளிவாக வரலாற்றை எழுத முடியும். அப்ப பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே குறைந்தபட்சம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து தொடங்குவோம். இப்ப நானும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல தான் தொடங்க போறோம். ரொம்ப விரிவா இல்லாம ஷார்ட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம பார்த்துருவோம். பொதுவாக நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பா ஹாஜர் அவர்களுடைய வரலாற்று ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அவங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல் வழியாக தான் வராங்க. இவங்களுடைய கதை, அதாவது இவர்களுடைய வரலாற்றை நாம் அனைவருமே அறிந்துதான் இருப்போம். இருந்தாலும் ஒரு முறை பார்த்துருவோம். என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், ஹாஜரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் போய் அந்த நடு பாலைவனத்தை போய் விட்டுட்டு வாங்க என்று கட்டளையிடுவான். எந்த ஒரு வாழ்வதற்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வாங்க நல்லபடிய கட்டளை வரும். அப்ப அவர்கள் போய் விட்டுட்டு வருவாங்க. எந்த அளவுன்னு சொன்னா, கொஞ்சோண்டு பேரிச்சம்பழம், ஒரு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு விட்டுட்டு வந்துருவாங்க. யாரும் இல்லாத அந்த இடத்துல விட்டுட்டு வரும்போது அம்மை ஹாஜர் கேட்பாங்க, யாருமே இல்லாத எந்த உணவுமே கிடைக்காத ஒரு இடத்துலயா எங்களை நீங்க விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்ராஹிம் சொல்லி கூட்டிட்டு போக மாட்டாங்க, ஏதாச்சும் கூட்டிட்டு போவாங்க, விட்டுட்டு திரும்ப வருவாங்க. திரும்ப வரும்போது கேட்பாங்க, யாருமே இல்லாத இடத்துல எங்களை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இரண்டாவது முறையும் கேட்பாங்க, யாருமே இல்லாத இந்த வறண்ட காட்டுலயா எங்களை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு. மூன்றாவது முறையும் கேட்பாங்க, யாருமே இல்லாத இந்த வறண்ட காட்டுலயா எங்களை விட்டுட்டு போறீங்க. 3 முறையும் நம்முடைய மார்க்க வழிகாட்டியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அம்மை ஹாஜர் அவங்க கேட்பாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்கிற ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க. அப்ப இங்க அல்லாஹ் பார்த்துக்கோ, நீங்க கிளம்புங்க அப்படின்வாங்க. எந்த அளவு ஈமான் உறுதி அவங்களுக்கு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, கண்ணுக்கு, அதாவது அவர்கள் கண்ணுக்கு புலப்படாத தூரம் வரை சென்றுட்டு, ரொம்ப தூரம் போயிட்டு, எந்த தூரத்துல இருந்து பார்த்தா அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களோ அந்த அளவுக்கு போயிட்டு துவா செய்வாங்க. இந்த துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். 14வது அத்தியாயம் 37வது வசனம். 14வது அத்தியாயத்தின் பேரே இப்ராஹிம், சூரா இப்ராஹிம். அப்ப அந்த துவாவை படிக்கிற பாருங்க. அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகத்தான ஒரு துவாவை செய்யறாரு. அந்த துவா தமிழ்ல படிக்கிறேன். எங்கள் இறைவனே, நிச்சயமாக நான் என் சந்ததியிலிருந்தும் சங்கையான உன் வீட்டில் காபாவின் அருகே விவசாயம் இல்லாத இப்பள்ளத்தாக்கில் எங்கள் இறைவனே தொழுகையை அவர்கள், அதாவது அந்த இடத்துல பள்ளத்தாக்கில் விட்டுட்டு அந்த பாலைவனத்துல விட்டுட்டு துவா செய்யறாங்க. எங்கள் இறைவனே, தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவதற்காக குடியேற்றி இருக்கின்றேன். எனவே மக்களில் ஒரு தொகையினரின்
இதயங்களை அவர்கள் பால் சாய்ந்தர செய்வாயாக. இன்னும் அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு கனி வர்க்கங்களிலிருந்து அவர்களுக்கு நீர் ஆதாயம் அளிப்பாயாக. முதல்ல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் தொழுகை அவங்களுக்கு நிலைநாட்டுமாறு தௌஃபீக் கொடுன்னு கேட்கிறாங்க. ரெண்டாவது மக்களை அவர்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்த்து, மூணாவது உணவு கொடு, அதுவும் உனக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 தான் கேட்கிறாங்க. பொதுவாகவே இந்த மாஸ்லோ ஹைரார்கி நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல குடியமர்றாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு இடத்துல உலகத்துல எந்த இடத்துல போய் நம்ம ஒரு மக்கள் தங்குவதற்கான ஒரு இடத்துல போய் குடியேறணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஹைரார்கி இருக்கு. அதாவது ஒரு தேவை, தமிழ்ல மாஸ்கோவின் தேவை படியமைப்பு கோட்பாடுமா. இந்த 1943 வடிவமைச்சது. ஒரு நபரோ ஒரு குழுவோ ஒரு இடத்துல போய் தங்கணும்னு சொன்னா இந்த விஷயங்கள் இருக்கணும்ல. இது உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுல இந்த பிரமிடு மாதிரி இருக்கும், கீழே அதுக்கு மேல பிரமிடு மாதிரி இருக்கும். அதுல பாட்டம்ல இருக்கிறது என்னன்னு சொன்னா நம்முடைய உடல் சார்ந்த தேவைகள், உணவு, பாத்ரூம் போறது, இதுதான் பாட்டம், முக்கியமான விஷயம். இதுதான் அடிப்படையான விஷயம். நான் சொல்றது இந்த மாஸ்லோவுடைய தியரி, மாஸ்லோவுடைய ஹைரார்கி நீட்ஸ் படி. ரெண்டாவது சமூக தேவைகள், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சமூகத்துடைய தேவைகள். மூன்றாவது ஆன்மீக தேவைகள், ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். நான்காவது சுய தேவைகள், அவர்களுடைய அவங்களுடைய இண்டிவிஜுவல் நீட்ஸ் அப்படிமா. இந்த 4, அதாவது இந்த ஹைரார்கில ஒரு பாட்டம் டாப் இருக்கும். அப்ப இது மாஸ்லோவுடைய தியரி. இப்ராஹிம் மஸ்லோவுடைய தியரி இந்த துவா தெளிவாக விளங்குது. ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை ஒரு இடத்துல போய் குடியமர்வதற்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்ராஹிம் மஸ்லம் நமக்கு தொகுத்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்மீகம். இந்த துவா என்ன கேட்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். ஃபர்ஸ்ட் தொழுகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கொடு. ஃபர்ஸ்ட். இரண்டாவது சோசியல் நீட்ஸ், அதாவது சமூக தேவைகள். அவர்களின் பால் மக்களை சேர்த்து வை, உள்ளங்களை அவர்கள் பக்கம் ஈர்த்து வைன்னு கேட்கிறாங்க. மூன்றாவது தான் செல்ஃப் நீட்ஸ், அதாவது தனக்கு தேவையான பொருட்கள். அதுவும் இபாதத்தோட சேர்க்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நன்றி செலுத்தும் பொருட்டு, உனக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அவர்களுக்கு நீ உணவு கொடுன்னு கேட்கிறாங்க. அப்ப எந்த ஒரு முஸ்லீமும் நம்ம இந்த ஒரு ஹைரார்கில தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ஒரு இடத்துல குடியமர போறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் நீடா இருக்கணும். இதுதான் நமக்கு நம்மளுடைய தந்தை காட்டி தந்த வழிமுறை. மாஸ்லோவுடைய ஹைரார்கி நமக்கு தேவை கிடையாது, இப்ராஹிமுடைய ஹைரார்கி தான் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் நீட், அடுத்து சோசியல் நீட், அப்புறம் செல்ஃப் நீட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அதான் அல்லாஹ்விடம் கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அதை கொடுக்கவும் செய்யலாம். அந்த வரலாற்றை நம்ம பார்ப்போம். அப்ப இதை விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்பிட்டாங்க. இந்த துவாவை செஞ்சுட்டு கண்ணு கெட்டக்கூடிய தூரம் வரைக்கும் அவங்க எந்த தூரத்துல இருந்து பார்த்தா தெரிய மாட்டாங்களோ அந்த தூரத்துல இருந்து துவாவை செஞ்சுட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பின பிறகு அவங்க கொண்டு வந்த கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் பேரிச்சம்பழமும் தீர்ந்து போச்சு. தீர்ந்த பிறகு அவங்க பசியில வாடுறாங்க. பாலை குடிச்சிட்டு இருக்கு குழந்தை. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாலும் நின்றுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பால் வரும்ல, அவங்க எதுவும் சாப்பிடலனாலும் அவங்களுடைய ரத்தத்துல இருந்து உருவாறதான பாலும் நின்றுச்சு. அப்ப என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புரியல. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, புள்ள அழுவுறத பார்க்க சகிக்க முடியாம, தாய்மார்களுக்கு தான் தெரியும் புள்ள பசினால அழுவுறத பார்த்துட்டு எதுவுமே இல்ல, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த வேதனை அந்த தாய்மார்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, சஃபான் போடுறாங்க. ஒரு மலை தெரியுது, விட்டுட்டு போன இடத்துல இருந்து சஃபான் ஒரு மலை இருக்கு. இந்த மலைக்கு வேக வேகமா ஓடுறாங்க. அவங்களுடைய கீழாடைய தூக்கி பிடிச்சிட்டு வேக வேகமா ஓடி அந்த இடத்துல போய் யாராவது இருக்கிறாங்களான்னு போய் பாக்குறாங்க. மலை மேல ஏறி நின்று அந்த திசையில யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. யாருமே இல்லை. திரும்ப இறங்கி மறுவாக்கு ஓடுறாங்க. சஃபால இருந்து இந்த குன்றுல இந்த மலையில இருந்து இந்த மலைக்கு ஓடுறாங்க. எப்படி ஓடுறாங்க, நடக்கல, ஓடுறாங்க. தன்னுடைய கீழாடைய பிடிச்சுக்கிட்டு தூக்கி பிடிச்சுக்கிட்டு வேகமா ஓடுறாங்க. அந்த அளவு பிள்ளையோட பாசம், பாலுக்காக அந்த மலையில ஏறி பார்ப்போம், யாராவது வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுவாக்கு ஓடுறாங்க. இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னு சொன்னா 7 முறை இங்க போறாங்க, இங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க. 7 முறை இதே மாதிரி ஓடி 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 7வது முறை போகும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் கீழே இருந்து ஒரு சத்தம் வரும், தண்ணி வரக்கூடிய சத்தம். தண்ணி வந்தோடனே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோண்டிட்டு இருக்கிறாங்க.
கிணறை தோண்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வந்து தண்ணி வரதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, தண்ணி நிறைய வருது. வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே பாலைவனத்துல ஒரு இடத்துல தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லா மணல் இருக்கும். ஃபுல்லா மணல்ல பட்டுச்சுன்னா என்ன ஆகும், உறிஞ்சிருங்க, தண்ணி உறிஞ்சிருங்க. இப்ப அந்த பயத்துல என்ன பண்றாங்க சொன்னா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த இடத்த மட்டும், தண்ணி வரக்கூடிய இடத்த மட்டும் ஒரு பாத்தி கட்டுறாங்க. வெளியில போனா உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தி கட்டுறாங்க. பாத்தி கட்டிட்டாங்க, தண்ணி அந்த இடத்தோட நின்றுச்சு. அப்ப இந்த பாத்தி கட்டின பிறகு இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கட்டுறாங்க. அதுதான் இந்த கிணறு. இன்னைக்கும் அந்த அளவுக்கு மேல தண்ணி வர்றதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அந்த அம்மாவுக்கு, அதாவது இஸ்மாயில் அவர்களுடைய தாய்க்கு வந்து அல்லாஹ் அருள் புரிவானாங்க. அந்த நேரத்துல அந்த பாத்தி மட்டும் கட்டாம இருந்தாங்கன்னு சொன்னா அந்த இடமே வற்றாத ஜீவ நதியா இன்னைக்கு ஓடி பெருக்கெடுத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த துவாவோட சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைக்கு வந்து தாய்க்கு அல்லாஹ் அருள் புரிவானாங்க. அந்த பாத்தி மட்டும் அவங்க கட்டலன்னு சொன்னா எந்த தூரம் வரை அந்த ஊற்று எடுத்திருக்குமோ அங்கிருந்து இந்த வற்றாத நதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கும் வற்றாத நதியா தான் இருக்கு. 5000 வருஷமா தண்ணி வந்துட்டு இருக்கு. இதை விட ஒரு பெரிய சான்று உலகத்துல யாருக்காவது தேவையா? இத்தனை சயின்டிஸ்ட் இருக்கிறானே, இந்த ஜம்சமை விட பாலைவனத்துல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஊற்று கிடையாது. வற்றாத 5000 வருடமா இன்னைக்கு எவ்வளவோ டெஸ்ட் இருக்கு, எத்தனை வருஷம் தண்ணி வருது, எல்லாமே ஈஸியா இன்னைக்கு இருக்கிற சயின்ஸை வச்சு எடுத்து பார்த்தோம். அல்லாவை அறிவதற்கு இந்த நாத்திகர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் இந்த ஒரே ஒரு ஜம்சம் தண்ணி போதும். இது வந்து அல்லாவுடைய அந்த குதிரத்தை அறிவதற்கு, வல்லமை அறிவதற்கு. அப்ப அந்த தண்ணி இன்றளவும் வந்து கொண்டிருக்குது. இப்ப இப்படிதான் வந்து ஜம்சமுடைய வரலாறு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படிப்புனை என்னன்னு சொன்னா, மகன் அழுவதை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாம அங்கிட்டு ஓடுறாங்க. இப்ப மிகப்பெரிய சோதனை இது. இந்த சோதனை வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த சோதனையுடைய கஷ்டம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கேட்கிறவங்களுக்கு லேசா கடந்து போயிடுவோம். அழுதுகிட்டே அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. அந்த சோதனைக்கு அல்லாஹ் கொடுத்த பலன் இன்னைக்கு எப்பேற்பட்ட பலன், இப்பேற்பட்ட பலனை அல்லாஹ் தருவான் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா சஃபாவுக்கும் மருவாவுக்கும் அவங்க அழுதுகிட்டேவா ஓடி இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே ஓடி இருப்பாங்க. எந்த அளவு இதை அல்லாஹ் ஹஜ்ஜில் ஒரு கடமையாவே வச்சிருக்கான், சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஓடுறது. இன்னைக்கும் ஐயா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டு இந்த அம்மையார் அங்கும் இங்கும் ஓடுறாங்களே, காபத்துல்லா கட்டி ஹஜ்ஜி எப்போது அல்லாவை வணங்குவதற்கு வந்து ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டு ஹஜ்ஜி செய்யக்கூடிய முதல் மனிதனிலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய மனிதருக்கு இந்த சோதனை வந்து உணர வேண்டும், அந்த சுண்ணத்தை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அப்ப இது மாதிரி எத்தனை கோடான கோடி மக்கள் இதை வந்து மக்கள் பின்பற்ற போறாங்க, நம்ம செய்ய போற இந்த விஷயத்தை பின்பற்ற போறாங்க, அப்படி இந்த சோதனையை பின்பற்ற போறாங்கன்னு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த நேரத்துல அழுதுகிட்டா போயிருப்பாங்க, சிரிச்சுட்டே ஓடி இருப்பாங்க. அப்ப நம்ம இதுல இருந்து விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒரு சோதனை வருதுன்னு சொன்னா அதற்கு பின்னால் அல்லாஹ் வந்து நிச்சயமா ஒரு வெற்றி வச்சிருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பல இடங்கள்ல, உங்களை பசியை கொண்டு சோதிப்போம், உறவுகளை கொண்டு சோதிப்போம், உணவை கொண்டு சோதிப்போம், நீங்க உண்மையான மூமினான்னு பார்ப்பதற்காக சோதனைக்கு பிறகு அல்லாஹ் வந்து வெற்றியை வச்சிருக்கிறேன், லேசா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சோதனையை கொண்டு அல்லாஹ் வந்து ஏசிடக்கூடாது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல ஏசுல அல்லாஹ்வின் மீது ஆறுதல் வச்சவங்களாக அங்கேயும் இங்கும் ஓடி தண்ணியை தேடினாங்க, தண்ணி வந்துச்சு. அல்லாஹ் தண்ணியை வந்து அந்த பொட்ட பாலைவனத்துல அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுத்தான். அப்ப இங்க நம்ம படிக்க வேண்டிய படிப்பினை என்னன்னு சொன்னா, சோதனையை கண்டு நாம் அல்லாஹ்வின் மீது வெறுப்போ ஒரு தவறான ஒரு எண்ணமோ அல்லாஹ்வின் மீது வந்துவிடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினையாக இருக்கு. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு, இதுக்கு சிறந்த இதே போல இன்னொரு உதாரணம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போகும்போது அதுவும் சோதனை, இருட்டுல வந்து மாட்டிக்கிறாங்க, நெருப்பு இருக்குது, நெருப்பு போய் நான் பார்த்துட்டு வரேன், அங்க ஒரு நெருப்பு தெரியுது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளையையும் அதாவது மனைவிய அந்த நெருப்புல
எந்த ஒரு இருட்டும் இல்லாத, எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாத ஒரு இடத்துல நீங்க இருங்க, நாங்க ஒரு நெருப்பு தெரியுது போய் பார்த்துட்டு வரேன், எனக்கு எங்கேயாவது நெருப்பு வச்சா கண்டிப்பா நெருப்பு மூட்டாங்கன்னா மக்கள் இருப்பாங்கல்ல அங்க போய் எங்கிட்ட இழுத்துக்கு போறதுன்னு கேட்டுட்டு வரேன்னு போறாங்க. ஆனா வரும்போது என்ன, எப்படி வராங்க, முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டியா வராங்க. அவர்களுடைய முழு கோத்திரத்தாருக்கும் வகை செய்தியை வாங்கிட்டு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு குர்ஆன்ல எடுத்து படிச்சு பார்த்தா அந்த இடத்துல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலத்தோடு பேசுறான், நீ அவர்களை நபியாக அறிவிக்கிறான். அப்ப ஒரு சோதனை இருக்குன்னு சொன்னா அந்த சோதனைக்கு பின்னாடி அல்லாஹ் நிச்சயமாக நலவு வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றுமே பொய்யாக. இதுதான் நம்ம குர்ஆன்ல இருந்து எடுக்கக்கூடிய படிப்பு. அனைத்து நபிமார்கள் அல்லாஹ் சொல்ல குறிப்பிடக்கூடிய அனைத்து சோதனைகளுக்கு பின்னும் அல்லாஹ் ஒரு வெற்றியை வச்சிருப்போம், ஒரு இலகு வச்சிருப்போம், அதன் பின்னாடி ஒரு நலவை வச்சிருப்போம். அப்ப நம்ம வரலாறுக்குள்ள போயிருவோம். ஜம்சம் தண்ணி வருது. தண்ணி வந்த பிறகு என்ன ஆகும், தன்னால ஒரு இடத்துல ஒரு பாலைவனத்துல தண்ணி வந்துச்சு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பறவைகள்லாம் தண்ணி தேடி வரும், குடிக்கிறதுக்கு தண்ணி தேடி வரும். இப்போ பறவைகள்லாம் அந்த ஜம்சம் கிணறை நோக்கி வருது. வரும்போது பறவைகள் கூடுறதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மக்கள் பறவைகள் அவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல பறவை சுத்துது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வருதுன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல ஏதோ உணவோ இல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன பண்றாங்க, யமன்ல இருந்து ஜுருகும் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தார், இவங்க யாருன்னு சொன்னா சூரா சபா, அல்லாஹ் குர்ஆன்ல சபா அப்படிங்கிற ஒரு சூறா இருக்குது. அந்த சபாவாசிகளை அல்லாஹ் குறிப்பிடணும். அதாவது உலகத்தில் முதல் டேம் கட்டினவங்க அவங்கதான். நீரை தேக்கி அணை கட்டிய மக்கள் இந்த சபாவாசிகள் தான். அவர்கள் எப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய பரக்கத்தை கொடுத்துருக்கான். எந்த அளவுன்னு சொன்னா, இது இது அதிகமாக்கி கூறப்பட்ட செய்தி தான். பட் இருந்தாலும் எந்த அளவுன்னு சொன்னா, ஒரு பெண் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு கூடைய அந்த தோப்பு வழியா எடுத்துட்டு போனா, எம்டியா எடுத்துட்டு போனா தோப்பு முடியும் போது ஃபுல்லா ஃபில்லாகி கொண்டு அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருப்பான். வரலாற்று பதிவுல இப்படி பதிஞ்சிருக்கிறாங்க. அந்த அளவு அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருப்பான். நீரை தேக்கி வைத்து முதல் அணை கட்டியவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த அணையை கொண்டு எதை வைத்து அவங்க பெருமடிச்சாங்களோ அதை கொண்டே அல்லாஹ் அழிச்சாங்க. அந்த டேம் உடைஞ்சது. அந்த மக்கள் ஏமன்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான அனைத்து வளங்களும் அழிஞ்சுது. உயிரோடு எஞ்சி இருக்கக்கூடிய சொச்ச மக்கள் வெளியேற ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து வெளிவந்த ஒரு கூட்டம் தான் இந்த ஜுல்ஹும் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தார்கள். அந்த கோத்திரத்தார்கள் எங்கேயாவது இது நடந்ததுக்கு முன்னாடி அது மாதிரி வெளியில வந்தவர்கள் இவர்கள் ஒரு கோத்திரத்தார்கள். அவர்கள் எங்கேயாவது தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தேடிட்டு அலையிறாங்க. இந்த பறவையெல்லாம் ஒரு தண்ணி போய் ஒரு இடத்துல குடிச்சுட்டு வந்த பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அவங்க வராங்க. இந்த இடத்துக்கு வந்தவங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு நாங்க இங்கேயாவது தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு டீல் பேசுறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அருமையான ஒரு டீல பேசுறாங்க. என்னன்னு சொன்னா, நீங்க தங்கிக்கலாம், ஆனா தண்ணி எனக்கு, இந்த கிணறு மட்டும் எனக்கு, தண்ணியை நீங்க பங்கு கேட்க கூடாது, தண்ணி கொடுப்பேன் நான். கிணறு என்னைக்குமே கிணறோட ஓனர் நான் தான். நீங்க தங்கிக்கலாம், வீடு கட்டிக்கலாம், வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். கிணறுடைய பொறுப்பாளி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வர வழியில பாலைவனத்துல எங்க போவாங்க, பாலைவனத்துல தண்ணி அது வந்துகிட்டே இருக்கு. அவங்களும் தங்கி அங்க ஒரு சிவிலைசேஷன், அதாவது ஒரு சமூக கட்டமைப்பை உருவாயிடுச்சு. இப்படிதான் மக்கா உருவானது. மக்கா ஒரு பொட்டாந்தரையா தான் இருந்துச்சு. ஒருவருடைய சோதனையின் பேரில் வந்ததுதான் மக்கா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ உண்மையான மூமினான்னு சோதிக்கிறதுக்காக அல்லாஹ் வச்ச சோதனையுடைய ஒரு வெளிப்பாடுதான் இன்னைக்கு மக்கா நகரமே. அவர்கள் அடைந்த சோதனை தான் இன்னைக்கு ஹஜ்ஜே. அப்ப ஒரு சோதனையின் பின்னாடி எவ்வளவு பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான், எவ்வளவு பெரிய படிப்பினை, அதை உலக மக்கள் அனைவரும் பின்பற்றும் மாதிரி அல்லாஹ் அதை ஒரு கட்டாயமாக ஆக்கி வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கிணற அவங்க உங்களுக்கே நீங்க வச்சுக்கோங்க, எங்களை வாழ விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அவர்கள் அரபியாக வளர்றாங்க. இவர்கள் அரபு கோத்திரத்தார். இந்த ஜுருகும் இவர்கள் ஈராக் வாசிகள். யாரே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஈராக் வாசிகள். இவர்களுடைய மொழி வேறு. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கை சார்ந்தவர்கள், அவர்களுடைய மொழி வேறு, இவர்களுடைய மொழி வேறு. இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன மொழி படிப்பாங்களோ அதுதானே அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன மொழியோ அப்ப அரபாகவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்கிறார்கள். இப்ப வளர்ந்த பிறகு பின்னர் என்ன பண்ணுது, திரும்பவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளை போய் காபாவை கட்டுங்க, நீங்களும் மகனும் சேர்ந்து காபாவை கட்டுங்க. எங்க திரும்ப ஈராக்ல இருந்து மக்காவுக்கு வராங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தேடி காபா கட்டப்படுது. காபா கட்டி
அதற்கு பிறகு ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டது. இபாதத்துக்கு அங்க அல்லாஹ்வுடைய பள்ளி வந்து எழுப்பப்பட்டு மக்கள் வந்து இபாதத் செய்யறாங்க. அப்ப இது மாதிரி பல ஆண்டுகள் கழியுது. அங்கேயே கல்யாணம் முடிக்கிறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும், நம்ம டைரக்டா போயிடுவோம். அப்ப இப்படியே போயிட்டு இருக்கும்போது சந்ததியினரா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆன்மீக தலைமை வந்து முழுக்க முழுக்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வழித்தோன்றல் வழியாவே வருது. அதே போல இந்த அரசியல் தலைமை, அந்த ஆட்சி செய்யற தலைமை யாரு கீழே இருக்கு சொன்னா, இந்த ஜுருகும் யாரு இந்த பறவை வரதை பார்த்துட்டு அங்க குடியமர்ந்தாங்களோ அவர்களுடைய தலைமையிலேயே ஆட்சி தலைமை அவர்களுடைய சந்ததியினரிலே தொடரும். அப்ப இப்படியே பல ஆண்டுகள் கழியுது. அவர்களுக்கு பின்னாலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் இவர்களுடைய சந்ததியினர் வந்து ஆன்மீக தலைமையாகவும் இவர்களுடைய சந்ததியினர் வந்து அரசியல் தலைமையாகவே தொடருது. இப்படியே தொடரிட்டு இருக்கும் போது என்ன சொன்னா, குசாஹா அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தார்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ஜுருகும் அந்த கோத்திரத்தார்கள் வந்து வெற்றி கொண்டுறாங்க, அடிச்சு வெளில தொடுத்துட்டு. இந்த குசாஹா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அரசியல் தலைமையை பிடிச்சுக்கிறாங்க, ஆட்சி செய்ய இந்த தலைமையை வந்து பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்ச பிறகு பிடிக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க சொன்னா, ஜுருகும் வந்து 2 வேலையை பண்ணிட்டு போறாங்க. இந்த ஊரை விட்டு போறோம், பொதுவா என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறாங்கன்னா நமக்கே இல்லாத இவனுக்கு எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது போறதெல்லாம் உடச்சு போட்டு போவோம்ல. அது மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்கன்னா, ஜம்சம் கிணத்தை மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. இருக்கிறது தெரியாம மூடி வச்சுட்டு அடைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. நீ என்ன அடிச்சு துரத்துக்குள்ள உனக்கு இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் அவங்களுக்கு தெரியாது, இங்க ஒரு கிணறு இருக்கு தெரியாது இந்த குசா கோத்திரத்தை. அப்ப ஜம்சம் கிணற்றை மூடிட்டு காபத்துல்லாஹ்ல இருக்கக்கூடிய அனைத்து விலை மதிப்பெற்ற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அவர்கள் வந்து வெளியில போய் குடியமர்றாங்க. இப்ப இப்படியே என்ன ஆகுதுன்னு சொன்னா, பல ஆண்டுகள் வந்து இதே மாதிரி தொடருது. வாட்டர் வந்து, அதாவது வாட்டர் சோர்ஸ், இந்த தண்ணீர் சோர்ஸ் வந்து அவங்களுக்கு இல்ல, மற்ற இடங்கள்ல இருந்து அவங்க தண்ணீரை பெற்றுக் கொள்றாங்க. ஆனா அரசியல் தலைமை வந்து இந்த குசா கோத்திரத்திட்ட இருக்குது. இப்ப இப்படியே வந்து பல கோத்திரத்தார்கள் வந்து பிரிந்து பின்னாடியே ஆட்சி, இவங்க குசா கோத்திரத்தை ஆட்சி தலைமையிலையும் அதே போல ஆன்மீக தலைமையில் இதே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று, அதாவது அவர்களுடைய சந்ததியினர்லயே ஆன்மீக தலைமையும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, குசை அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கோத்திரத்துக்கு வரக்கூடிய குறைஷ் கோத்திரத்தை சார்ந்து இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, குசை இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த குசை இப்னு காப் இவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில வந்தவர். இவர் என்ன பண்றாரு, இந்த குசா கோத்திரத்தையும் அடிச்சு தோத்திடுறாரு. இப்ப என்ன ஆயிடுது, ஆன்மீக தலைமையும் அரசியல் தலைமையும் ஒரே கோத்திரத்தார் கையில வந்துருது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, 2 தலைமையும் இவர்கள் வந்து பல ஆண்டுகளாக தொடர்றாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜுருகும் பிடிக்கிறாங்க, அவங்களை அடிச்சு குசா பிடிக்கிறாங்க, அவர்களை அடிச்சு குறைஷிகள், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியினர்ல குசை இப்னு காப் அப்படிங்கிற ஒரு கலப் அப்படிங்கிறவர் வந்து ஆன்மீக தலைமையும் அரசியல் தலைமையும் பிடிக்கிறாரு. இவர்களுக்கு வந்து, அதாவது இந்த குறைஷி கோத்திரத்தினருக்கு இவர்களுக்கு என்ன முக்கியமான பொறுப்புகள் என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சிகாயா நிஃபாதா அப்படிங்கிற 2 பொறுப்புகள். இது என்னன்னு சொன்னா, வரக்கூடிய ஹாஜிகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்கிற பொறுப்பு. அதே போல தாரும் நதுவா, அதாவது அந்நதுவா அப்படிம்பாங்க. இது வந்து காபத்துல்லாஹ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அமரக்கூடிய இடம். முக்கியஸ்தர்கள் எல்லாம் அமர்ந்து ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னு சொன்னா அங்க உட்கார்ந்து எடுப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா பார்லிமெண்ட் மாதிரி, இதுவும் அவர்கள் பொறுப்பு தான் இருந்துச்சு. 3வது வந்து அல்லுவா. இது என்னன்னு சொன்னா, இவர்கள் தான் ஒரு நாட்டின் மேல போர் தொடுக்கக்கூடிய உரிமை இவர்கள் கையில தான் இருந்துச்சு. இவங்க சொன்னா அந்த மக்கள் எல்லாம் கட்டுப்பட்டு இவர்களுக்கு கீழே வந்துடும். கொடியையும் இவர்கள் கையில தான் இருக்கும். இவர்கள் வந்து இந்த 3 முக்கியமான பொறுப்புகளை இவர்கள் வந்து கையில வச்சிருந்தாங்க. அப்ப இந்த குசை, குறிப்பா இந்த குசை, இந்த பொறுப்பை வந்து குசை இப்னு கலப், இந்த 3 பொறுப்பையும் அவருடைய கையில வச்சிருந்தார். இவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய சந்ததியினர்களுக்கு வந்து இந்த பொறுப்பு வந்து பிரித்து கொடுக்கப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் இப்ப அன்னதுவாவா அவரு ஒரு கோத்திரத்தாருக்கு,
உணவு தண்ணீர் கொடுக்கறது ஒரு கோத்திரத்துக்கு. அதே போல இந்த அல் லுவா அப்படிங்கிற இந்த போரை டிக்ளேர் பண்ணக்கூடிய இந்த பொறுப்பு ஒரு கோத்திரத்திற்கு, அதாவது குசை அவரை பின்தொடரக்கூடிய சந்ததியினருக்கு. இப்படியே வந்துட்டு இருக்கும்போது அம்ரு அப்படிங்கிறவர் இதே வம்சத்துல பல நூற்றாண்டுக்கு பிறகு, பல சந்ததியினருக்கு பிறகு, தலைமுறைகளுக்கு பிறகு வரக்கூடிய அம்ரு அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, பொதுவா ஹாஜிகளுக்கு முன்னாடி என்னன்னா ரொட்டி சால்னா தனித்தனியா கொடுப்பாங்க. இந்த அம்ரு அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ரொட்டியை பிச்சு சால்னா ஊற போட்டு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு கொடுக்குறாரு. பல நூற்றாண்டு காலமா இந்த ஒரு முறையை மாற்றி இவர் என்ன பண்றாரு, அந்த ரொட்டிய பிச்சு ஊற வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை கொண்டு வர்றாரு. அப்ப இவருக்கு ஒரு பட்டப்பேர் வைக்கிறாங்க. அதாவது பிச்சு துண்டாக்குதல், ஹஸ்ம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா துண்டாக்குதல் அர்த்தம். அப்ப இதுல இருந்து துண்டாக்கி கொடுத்தவர் அப்படிங்கிற பேரை ஹாசிம் அப்படிங்கிற ஒரு பேரை இவரு கொடுத்துறாங்க, பட்டப்பேர். இவருடைய பேர் அமுர். இவரு துண்டாக்கி கொடுத்ததன் காரணத்தினால இவருக்கு துண்டாக்கி கொடுத்தவர், துண்டாக்கி ஊற வச்சு கொடுத்தவர் அப்படிங்கிறது பட்டப்பேர் தான் ஹாசிம். ரசூலுல்லாஹி வர அந்த கோத்திரத்தை நம்ம போய் பார்த்தோம் சொன்னா பனு ஹாசிமா இருக்கும். இப்ப இந்த ஹாசிம் அவர்களுக்கு தான் முடியும். அப்ப ஹாசிம்னு பேர் வர்றதுக்கு காரணம் இதுதான். இப்ப இந்த வழிமுறை தொடர்ந்துட்டே வருது. இந்த உணவை ரொட்டி துண்டையும் சால்னாவையும் ஊற போட்டு கொடுக்கக்கூடிய வழிமுறை தொடருது. இந்த ஹாசிம் அப்படிங்கிறவர், அதாவது அம்ரு என்ன பண்றாருன்னு சொன்னா மதீனாவில தான் திருமணம் முடிக்கிறாரு. இவரு மக்காலா இருக்கிறாங்க, திருமணம் முடிக்கிறது மதீனாவில. முடிச்சுட்டு என்ன பண்றாரு சொன்னா பாலஸ்தீன்ல போய் செட்டில் ஆகுறாரு. செட்டில் ஆகி அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மரணிக்கிறாரு. காசாவில அடக்கம் செய்யப்படுறாரு. இவருக்கு ஒரு குழந்தை பிறகு இவருக்கு ஒரு மனைவி கற்பமாகி ஷைபா அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஷைபா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா வயதானவர் அர்த்தம். ஏன் அப்படி பெயர் வச்சாங்க? பேர் வைக்கும் போதே வயதானவர் வச்சாங்க. ஏன் அப்படி பெயர் வைக்கிறாங்கன்னு சொன்னா பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு வெள்ள முடியோட பிறக்கும். அப்ப பிறக்கும் போதே வெள்ள முடியோட பிறக்கிறதுனால வயதானவர்னு பேர் வச்சுட்டாங்க ஷைபா. இவரு இந்த குழந்தையும் வளர்ந்து கொண்டே வருது. அவங்க தந்தையோட மரணத்துக்கு பிறகு மதீனாவுக்கே வந்துடுறாங்க. மதீனாவுக்கே வந்த பிறகு மதீனாவிலே அந்த ஷைபா அப்படிங்கிறவங்க வாழ்றாங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது 8 வயது ஆகும்போது இந்த ஹாசிப் யாரு, அம்முராகிய இந்த ரொட்டியை பிச்சு போட்டு கொடுக்குறாரு பாருங்க. யாரு கோத்திரத்துல இருந்து வந்தவர்? குசைபின் கலப், அவருடைய கோத்திரத்திலிருந்து வர்றவர். இவர் யாரு கோத்திரத்துல இருந்தவர்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவர் கோத்திரத்துலயா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹாசிம் அவருடைய சகோதரர் என்ன பண்றாரு, இவ்வளவு உன்னதமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, நீங்க மதீனால கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்க, இவருக்கு பொறுப்பெல்லாம் நிறைய இருக்குங்க, நீங்க இவரை மக்கா கூப்பிடுங்க, வாழ்நாள் பொறுப்பு இருக்குங்க, இது பல நூற்றாண்டுகளாக நாங்க தொடர்ந்து வரக்கூடிய பொறுப்பு, இந்த பொறுப்பை தந்தையோட பொறுப்பை மகன் தொடரணும், அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்க உடனாட்டங்கிறாங்க ஆரம்பத்துல. அப்புறம் இந்த பொறுப்பெல்லாம் சொல்லி இந்த வரலாற்றெல்லாம் சொல்லும் போது தந்தை அவங்களுடைய தாய் விட்டுறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த சகோதரருடைய பேர் முத்தலிப். இந்த முத்தலிப் என்ன பண்றாரு, அந்த நபரை, அந்த 8 வயது சிறுவன் ஹாசிம் அவர்களுடைய மகனாகிய ஷைபாவை ஒட்டகத்துல வச்சு கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும்போது பொதுவாகவே அந்த நேரத்துல அரபுகள்ட்ட என்ன இருக்குன்னு சொன்னா சிறுவர்களை அடிமையாக கொண்டு வருவாங்க. இப்ப அடிமையாக கொண்டு வரும்போது இப்ப யார் கூட்டிட்டு வரா, முத்தலிப் கூட்டிட்டு வர்றாரு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவர் ஒரு அடிமையை கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும்போது அவர் கூட வர்றது அப்துல் முத்தலிப் அப்படின்ட்டாங்க. யாரா? ஷைபா. பொதுவாகவே என்னுடைய அடிமைன்னு சொன்னா இப்ப என் பேரு அப்பாஸ் அப்படின்னா என்னுடைய அடிமை அப்துல் அப்பாஸ். முத்தலிப்பு கூட வந்தனால அவரை அப்துல் முத்தலிப்னு சொல்றாங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்துல் முத்தலிப்னு பட்டப்பேர் வைக்கிறாங்க. அப்ப அவருக்கு அப்துல் முத்தலிப்ங்கிற பெயரே நின்றுச்சு, நிலை நின்றுச்சு. அவருடைய உண்மையான பேர் ஷைபா தான். இவர் யாரு? அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்தா. ஷைபா தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்தா. அவருடைய பட்ட பேர் அப்துல் முத்தலிப். இப்ப இவர் என்ன பண்றாரு, மக்காவில் இந்த பொறுப்பை திரும்ப தொடர்றாரு. இதே இந்த உணவளிக்கக்கூடிய இதே முறையை யாரு தன் தந்தை கொண்டு வந்த இதே முறையை இவர் கொண்டு வர்றாரு. தொடர்ந்துட்டே இருக்கு. இது வரைக்கும் இந்த எத்தனை வருடம், கிட்டத்தட்ட 300 வருடம் ஜம்சம் தண்ணி கிணத்த அந்த ஜுருகம் மூடிட்டு போனாங்களே அதே மாதிரிதான் இருக்குது. தண்ணிலாம் இல்லவே இல்லை. அஜ்ஜு வரவங்களுக்கு வெளியில இருந்து தான் தண்ணி ஏற்பாடு பண்றாங்க. அப்ப இந்த அப்துல் முத்தலிப் ஷைபா, அதாவது இந்த நச்சு முறையோட பிறந்தான்னு சொன்னா அப்துல் முத்தலிப் தான் நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த அப்துல் முத்தலிப் என்ன பண்றாரு, இப்படியே போயிட்டு இருக்கு. 300 வருடமா தண்ணி இல்லாம போகுது.
அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது. என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்துல் முத்தலிபுக்கு கனவு வருது. முதல் நாள் கனவுல என்ன வருதுன்னு சொன்னா தைபாவை தோண்டுங்க அப்படின்னு. தைபா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொன்னா சுத்தமானது அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது நாள் கனவு அதே மாதிரி ஒரு கனவு வருது, விலை மதிப்பற்றதை தோண்டுங்க அப்படின்னு. மூன்றாவது நாள் கனவு வருது, ஜம்ஜமா தோண்டுங்க அப்படின்னு. இந்த 3 நாளுமே அவர் கேட்கிறாரு தைபானா என்ன, விலை மதிப்பற்றதுனா என்ன. 2 நாள் கனவுலையும் பதில் இல்லை. 3ஆம் நாள் கனவுல ஜம்ஜம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த கனவுலயே அவருக்கு பதில் கொடுக்கப்படுது. அந்த பதில பாருங்க, மற்றாத ஒண்ணு ஹாஜிகளுக்கு அங்கிருந்து நீர் கிடைக்க போகுது. சும்மா பொதுவாக நம்ம கனவுல வந்து தோண்டுங்க, ஜம்ஜம்ல தெரியும். இன்னைக்கு கனவுல வந்து தைபாவை தோண்டுங்க நமக்கு என்னன்னு தெரியும். இருந்ததான அடையாளமே இல்ல. ஜம்ஜம்னு ஒரு தண்ணி, ஒரு நீரூற்று இருந்ததற்கான அடையாளமே இல்லாத அந்த நேரத்துல இப்படி சொல்லும் போது அவருக்கு இந்த மாதிரி பதில் கொடுக்கப்படுது கனவுல. என்னன்னா மற்றாதது ஹாஜிகளுக்கு அதுல இருந்து நீர் புகட்டப்படும், ரத்தத்துக்கும் சாணத்துக்கும் மத்தியில இருக்கு அப்படிங்குது. அடுத்து வந்து வெள்ளை கலர் கால் இருக்கக்கூடிய காக்காவுடைய கூட்டுக்கும் எறும்பு குத்துக்கும் அருகில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழம்பி போச்சு, என்னடா கனவுல எங்க இருக்குன்னு கேட்டா இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அப்படியே விட்டுட்டாரு. ஏதோ ஒரு நார்மலா கனவு போல அப்படின்னு சொல்லிட்டு வராரு. காபத்துல்லா பக்கத்துல வராரு. என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒட்டகம் வந்து குர்பானி கொடுக்கப்படுது. காபத்துல்லா ஒட்டகத்துடைய சாணம் இருக்கு, இந்த சைடு ரத்தம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல வெள்ளை கலரு கால் இருக்கிற ஒரு காகத்தையும் பாக்குறாரு. கால் மட்டும் வெள்ளை, அது தன்னுடைய கூட்டுல போய் உட்காரு. இப்ப சாணத்துக்கும் ரத்தத்துக்கும் இடையில ஒரு பிளேஸ் இருக்குது, கூடும் இருக்குது, எறும்பு குத்தும் இருக்குது. இப்பதான் அவர் அந்த கனவுடைய விளக்கம் புரியுது. தோண்டுங்கன்னு சொன்னாங்களே, இந்த இடத்துல தோண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றாரு. அந்த பாலைவனத்துல போய் அந்த நேரத்துல தோண்டுனா மக்கள் என்ன பண்ணுவாங்க, தடுப்பாங்க. என்னடா ஒரு பாலைவனத்துல இத்தனை வருஷமா 3 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், தண்ணி விழாத இடத்துல இவர் பாட்டு கனவு கண்டங்கிறாரு இது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க மக்கள். இவர் என்ன தடுத்தாலும் பரவாயில்ல, நான் நோண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நோண்டிக்கிட்டே தான் இருக்காரு. நோண்டா கொஞ்சம் நோண்டா யாரு மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. நீ நோண்டியா, நீ பாட்டுக்கு நோண்டுப்பா, இத்தனை வருஷமா நம்ம இருக்கிறோம், தண்ணி வருமா வராதான் தெரியாத இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, தன் மகன் ஹாரிஸ் அப்படிங்கிற அவரை மட்டும் வைத்துக் கொண்டு இவரும் அவரும் தோன்றாங்க. தோண்டிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்துருது. தண்ணி வந்த பிறகு அல்லாவை வந்து புகழ்றாரு. தண்ணி வந்த பிறகு அல்லாவை புகழ்றாரு. மக்கள் எல்லாம் ஓடி வராங்க. அப்ப மக்களுக்கு இவர் மேல இருக்கக்கூடிய மதிப்பும் கண்ணியமும் மரியாதையும் ஒரு இறைத்தன்மை உடையவர் அப்படின்னு ஒரு மதிப்பும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஒரு கொடுக்கப்படும். அப்ப என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணாங்க, இவருதான் கனவுல வந்திருக்கு, இவருதான் தோன்றாரு, மக்கள் எல்லாம் போயிட்டாங்க, தண்ணிக்கு யார் சொந்தம் கொண்டாடுவாப்பா, இவருதான் கொண்டாடுவாங்க. ஆனா அங்க மக்கள் நகரமே இருக்கு. இவர் 2 ஆளு, இவங்க மொத்த மக்களும் வந்து சண்டை போடுறாங்க, எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படின்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு மட்டும் தான் சொந்தம், நான் தோண்ட குட்டே போய் நீங்க வரல, தோன்ற போய் சண்டை போட்டீங்க, தோண்டி வந்த பிறகு இப்ப உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாரு. சண்டை போடுறது என்ன ஆயிடுச்சு, உடனே வந்து போரிட்டுக்கலாம், உங்க கோத்திரமோ மொத்த மக்களும் போரிட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்குள்ளே அடிச்சுட்டு மாண்டுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொன்னா, நம்ம போய் பனு சாத் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் போய் குறி கேட்போம், இது யாருக்கு சொந்தம்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஷாம் நோக்கி போறாங்க. ஷாம் பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நடந்தே, எங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் ஃபிளைட்லயே போவாங்க, அப்ப நடந்து தன்னுடைய கால்நடைகள் வாயிலாக என்ன போறாங்க, குறி கேட்கறதுக்காக போறாங்க. அந்த பெண்ணிடம், குறி கேட்கக்கூடிய பெண்ணிடம் போகும்போது அங்கேயும் அவங்களுக்கு தண்ணி இல்லாம போயிடுது. தண்ணி தீந்துருங்கள, கொண்டு போற தண்ணி தீந்துருது. ஆலவனம் தானே, தண்ணி தீர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உடனே வந்துட்டு அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் தான் பயணத்துல போறாங்க. தண்ணி தீர்ந்து போயிடுது. தண்ணி தீர்ந்து போன பிறகு அங்க ஒரு தீர்மானத்துக்கு போறாங்க, நம்ம எல்லாம் வந்து இங்கேயே உட்காருவோம், நம்மளுடைய கபரை நோண்டி வச்சுட்டு நம்ம இங்கேயே உட்காருவோம், யாரு சாவறாங்களோ இங்கேயே செத்துருவோம். இந்த மாதிரி டீலுக்கு வராங்க. இப்ப யாராவது செத்து போனா இன்னொருத்தன் தோண்டி இன்னும் தாழ வரதுக்கு போல அவனே கபரை நோண்டிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீலுக்கு வரளவு, அதாவது நம்ம எல்லாம் அவ்வளவுதான் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்துல் முத்தலிப் வந்துட்டு திரும்ப சொல்றாரு, தண்ணியை போய் தேடுங்க, கண்டிப்பா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுறாங்க. தேடும்போது அங்கேயும் அப்துல் முத்தலிப்புக்கு தான் தண்ணி கிடைக்கும். அப்ப இங்க போன மக்கள் எல்லாம், தண்ணி கிணறு நீயே வச்சுக்கப்பா
இது வந்து அல்லாஹ்விடம் இருந்து உனக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்குது, இந்த இந்த அந்த கிணறை வந்து நீயே வச்சுக்கோ, வா குடிலாம் கேட்க வேணா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிடைச்ச தண்ணியை வச்சுட்டு திரும்ப மக்காவுக்கே வந்துடுறாங்க. இப்போ இந்த கிணறு வந்து திரும்ப வந்து அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே தொடருது. அவர்களுடைய ஆனா தண்ணி எல்லாத்துக்கும் தராங்க, கிணத்துடைய ஓனர் அவரு. அப்ப இப்படியே வந்து நாட்கள் ஓடுது. பின்னர் என்ன ஆகுதுன்னு சொன்னா திரும்பவும் வந்துட்டு கிணத்துக்காக சண்டை வருது. கொஞ்ச நாட்கள் போன பிறகு திரும்ப ஆசை வருது தானே, உடனே வந்து கிணத்துக்கு சண்டை வருது. இவரு என்ன பண்றாரு, அப்துல் முத்தலிப் அல்லாட்ட துவா செய்யறாரு, யாரா இவங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, எனக்கு 10 ஆண் பிள்ளைகள் கொடு, 10 ஆண் பிள்ளைகள் இருந்தா அவர்களுடைய நான் இவர்களுக்கு எதிர்க்கிறதுக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆண் பிள்ளைகளை கேட்கிறாரு. அவருக்கு வந்து அதே மாதிரி நீ 10 ஆண் பிள்ளைகளை கொடுத்தா அதுல ஒரு ஆண் பிள்ளைய இந்த ஹுபல் சிலைக்கு முன்னாடி, இப்ப சிலைகள் இருந்துச்சுல சுத்தி காபத்துல்லா சுத்தி, ஹுபல் தான் இருக்கிறது மிகப்பெரிய சிலை அந்த நேரத்துல, இந்த ஹுபலுக்கு முன்னாடி அந்த 10ல ஒரு ஆண் பிள்ளைய வந்து நான் வந்து குர்பானி கொடுக்குறேன், வெட்டி பலியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. உடனே வந்து அல்லாஹ் வந்து அவருக்கு பறக்க செஞ்சு 10 ஆண் குழந்தையும் 6 பெண் குழந்தையும் கொடுத்தாங்க. 16 குழந்தைகள் கொடுத்தாங்க. இப்ப என்ன ஆகுது, மக்கள் வந்து விட்டுறாங்க. இவருக்கு வந்து ஆண் பிள்ளைகள் பெருகுது, இவர் கேட்கிற மாதிரியே 10 பிள்ளையும் பிறக்குது, இவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்துட்டே இருக்கு. எதிர்க்கிறவங்களுக்கும் இவர்களுடைய மகன்களை கொண்டு எதிர்ப்பும் தெரிவிக்கப்படுது. இவர்களுடைய கோத்திரத்தார்கள் கூட இருந்து எதிர்க்க வரவங்களையும் வந்து இவர் சமாளிச்சிடறாங்க. இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது சில ஆண்டுகள் உருண்டு ஓடுது. திரும்ப அப்துல் முத்தலிப்புக்கு இந்த பிரார்த்தனை ஞாபகம் வருது, நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணமே, அப்ப அதுல யாராவது ஒருத்தர் வந்து நம்ம அறுத்து பலியிடுறோம்னு சொன்னமே ஹுபல் சிலைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்து அந்த பிரார்த்தனைய ஒரு அந்த செயல்முறைய நடைமுறைப்படுத்த போறாரு. போகும்போது அவருக்கு என்ன பண்ண அந்த 10 யாரை கொடுக்கறது அப்படின்னு 10 பேரை நிக்க வச்சு கேட்டா யாரு தயார்னு சொன்னா நான் தயார்னு யாராவது சொல்லுவாங்களா, யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து சீட்டு குளிக்க போடுறாங்க. சீட்டு குளிக்க போகும்போது அப்துல்லா அப்படிங்கிற நபர், அவருடைய மகன்களில் ஒருவர் அப்துல்லா, அவருடைய பெயர் வருது. அவரையே குர்பானி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலியிடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ண பிறகு மக்கள் என்ன பண்றாங்க, அதுலயும் வந்து குறிப்பா அவர்களுடைய மகனாகிய அபுதாலிப், 10 மகன்கள் இருக்கிறாங்க, அதுல ஒரு மகனாகிய அபுதாலிப் என்ன பண்றாரு, மறுக்கிறார், வேணாம் கூட பிறந்த சகோதரர் வந்து கொன்றாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறார். இவர் மறுக்கிறத பார்த்துட்டு மக்களும் மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தடுக்கிறாங்க, அவரை பிடிச்சி தடுக்கிறாங்க, நீங்க அறுக்காதீங்க, ஏன்னா நீங்க அறுத்துட்டீங்கன்னு சொன்னா 10 பிள்ளை பிறக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் யாருக்கு 10 பிள்ளை பிறந்தாலும் அதுல ஒண்ணு அறுத்து பலியிடணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை வந்து இங்க தொடர ஆரம்பிச்சோம். ஏன்னா நீங்க தான் இந்த கோத்திரத்தாருக்கு தலைவர், உங்களுடைய வழிமுறையை வந்து மக்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க, அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த வழிமுறையை பின்பற்றாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப கோரிக்கை வச்ச பிறகு அவருக்கு வந்து மனம் உறுத்தலாவே இருக்கு, என்ன பண்றது, நான் வர பிரார்த்தனை பண்ணிட்டேன், அதை அங்கீகரிக்கவும் செஞ்சுட்டான், இல்ல கொடுக்காம இருந்தா என்ன பண்றது அப்படிங்கும்போது திரும்ப அவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க. என்ன ஐடியா, அதே அந்த குறி சொல்ற நம்மகிட்ட போவோம், என்ன சொல்றாங்களோ அதை வந்து நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, குறி சொல்ற அந்த பெண்ணிட்ட வந்து போறாங்க. அந்த பெண்ணுக்கு புரியவே இல்லை, இந்த மாதிரி ஒரு கேஸ் நம்ம வாழ்க்கையில வந்ததே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் என்னோட ஆவியோட எல்லாம் பேசிட்டு நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா. மறுநாள் என்ன பண்றாங்க, போயிட்டு மறுநாள் வராங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா என்ன சொல்லுது, ஒரு அம்பை எடுத்துக்கோங்க, ஒரு அம்பை எடுத்துக்கிட்டு அந்த அம்பை ஒரு சைடு மத்த ஒட்டகத்தை நிறுத்திக்கோங்க, ஒரு சைடு இந்த அப்துல்லாவை நிறுத்திக்கோங்க, அம்பை வந்து சுத்தி விடுங்க. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் எல்லாம் வருதுல, தொட்டா அம்பு சுத்துது, எங்கேயாவது மொபைல் எங்கேயாவது போகுது அந்த மாதிரி. அப்ப என்ன ஆகுது, அம்பு வந்து ஒரு சைடு அப்துல்லா சைடு இருக்குன்னா அப்துல்லா இந்த நபருடைய அப்துல்லாவுக்கு இவர் பக்கத்துனா திரும்ப சுத்தி விடுங்க. ஒட்டகம் அதாவது முதல் தடவை அப்துல்லா சைடு நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10 ஒட்டகம் கவுண்ட்ல வச்சுக்கோங்க, திரும்ப சுத்தி விடுறீங்க, அப்துல்லா சைடு நிக்குதா 10 ஒட்டகம், திரும்ப சுத்தி விடுறீங்க, ஒட்டகம் சைடு நிக்குதா, அப்ப அதோட அந்த 20ஓட முடிச்சுக்கோங்க, 20 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அம்மா சுத்தி விடுறாங்க, அப்துல்லா சைடு நிக்குது, திரும்ப சுத்தி விடுறாங்க, அப்துல்லா சைடு நிக்குது, திரும்பவும் சுத்தி விடுறாங்க, அப்துல்லா சைடு நிக்குது. இது மாதிரி 10 முறை சுத்தி விடுறாங்க. 100 ஒட்டகத்தை வந்து அவங்க ஒதுக்கி வச்சிடறாங்க. அப்ப 11வது முறைனா ஒட்டகம் சைடு நிக்குது. அப்ப என்ன பண்ணப்படுது,
அவருடைய உயிருக்கு பகரமாக 100 ஒட்டகம் அந்த இடத்துல குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு முடிவாகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா 100 முறை 100 ஒட்டகத்தை அப்துல் முத்தலிப் அடுத்து குர்பானி இடுறார். காபத்துல்லாஹ் அருகிலே அந்த அப்துல்லாவிற்கு பகரமாக 100 ஒட்டகங்களை அடுத்து குர்பானி இடுறாரு. எவ்வளவு ஒரு ஜென்டில்மேன் பாருங்க அப்துல் முத்தலிப். என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு துண்டு இறைச்சியை கூட 100 ஒட்டகத்துடைய இறைச்சியில ஒரு துண்டு இறைச்சியை கூட தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் அவர் எடுத்துக்கவே இல்லை. இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பங்களித்தார். அப்ப இப்படிதான் இவர் யாரு, அப்துல்லா யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா. அப்ப அவருடைய வாப்பா அப்துல் முத்தலிப் யாரு, அவருடைய தந்தை. அவருடைய தந்தை யாரு, ஹாசிம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் சுருக்கமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் அம்மூர் ஆகிய ஹாசிம், அதுக்கு இடையில நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான பேர்கள். அம்மூர் ஆகிய ஹாசிம், ஷைபா ஆகிய அப்துல் முத்தலிப், அப்புறம் அப்துல்லா. அவருக்கு பிறக்கக்கூடியவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த பிறப்பெல்லாம் நம்ம அடுத்த அமர்வுல பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க, நான் 2 முறை அறுத்து பலியிட தயாராக்க நிறுத்தி வைக்கப்பட்ட எனக்கு இருவருடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய தந்தையர்கள் இருவர் யாரு, உண்மையே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரும் அறுக்க தயாரானாங்கல்ல, அறுக்க தயாராகிட்டாங்க. தயாரான நிலையில தான் அல்லாஹ் ஆட்டை இறக்கி கொடுத்து ஒரு மாற்றை ஏற்படுத்தினார். அதே போல தன்னுடைய சொந்த தந்தையாகிய அப்துல்லாவும் அறுக்க ரெடி ஆயிட்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்களை குறிப்பிடுவாங்க, அறுத்து பலியிட தயாராகிய இருவர் என்னுடைய மூதாதையர் தந்தைகள் குறிப்பிடுவாங்க. இப்ப இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை வரை உள்ள ஒரு சுருக்கமான வரலாறு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுகள் இருந்து பிறப்பு மற்றும் அதன் பின்னாடி உள்ள வரலாறுகளை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம்.